1000 crores இருக்கு. 1000 crores வந்து நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்க நான் கண்டிப்பாக ரெகுலருக்கு போக மாட்டேன். உங்களுக்கு எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ டேக் ஆஃப் ஆகும், எப்போ ஸ்டாண்ட் ஆகணும், இந்த 3 விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டைரக்ட்டுக்கு போகலாம். கெனரா ரொபேக்கோ அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அவங்க வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் ரொம்ப அருமையான ஃபண்டு. அது எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வருஷத்தில் நான் போட்ட கேபிட்டல் டபுள் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவோம். ஸோ 72 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 18%. கடந்த 3 வருஷமாக ஒரு எஸ்ஐபி வெறும் 2000 ரூபாய் போடுறாரு, 3000 ரூபாய் போடுறாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே இன்னொரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப்ல போடுறாரு, இல்லைன்னா நிப்பான் ஸ்மால் கேப்ல போடுறாரு. அப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாரு, ஃபிளெக்ஸி கேப்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்கா வாங்கி போட்டுறாரு. அதுவும் லார்ஜ் கேப் க்ரோத் ஓரியன்டட் ஸ்டாக் வாங்கி போட்டாருன்னா இன்னைக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சைக்கிளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. நிறைய அந்த அட்வைசர் சொல்றதெல்லாம் கேட்டு உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அப்ரோச் அப்படின்றது சரியா சார்? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. செந்தில் சார், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நிறையா பேசியிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன ஃபண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றியும் பேசியிருக்கோம். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரெகுலராகவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய மிஸ்டேக்ஸுமே வந்து பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல ஃபண்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபண்ட்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாப் பர்ஃபார்மர்ஸை நோக்கி ஓடக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் பர்ஃபார்மர் மிஸ்டேக்கும் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் இப்போ எல்லாருமே மொபைல் ஆப் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மணி கண்ட்ரோல்னு ஒரு ஆப் இருக்குது, இடி மணின்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போ இந்த ஆப்பில் போகிறோம், அது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே கீழே போனீங்கன்னாக்க லைக் டாப் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பார்த்தீங்கன்னா நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு தான் இருக்கிறதுலே டாப் பர்ஃபார்மராக கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறோம் அது வந்து 1 இயர் ரிட்டர்னும் நல்லா இருக்குது, 3 இயர் ரிட்டர்னும் நல்லா இருக்குது, 5 இயர் ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குது, 10 இயர் ரிட்டர்னும் நல்லா இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவங்ககிட்ட ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் இதே தப்பை வந்து நானும் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் ப்ளூ சிப்னு எடுத்திங்கனாக்கா ஒரு பர்டிகுலர் டைமில் ஆக்சஸ் ப்ளூ சிப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தப்பு வந்து எல்லாரும் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் முக்கால்வாசி பேர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட் 6 months, நெக்ஸ்ட் 12 months, நெக்ஸ்ட் 2 yearsல அது எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே கற்றுண்டாச்சு. இப்போ அந்த ஸ்டார் ரேட்டிங்கு, யூடியூப் ரிவ்யூஸு இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றீங்களா? ஸோ ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. மண்டே அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேப்பர் வருது, இடி வெல்த் இன்க்ளூடிங் வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் அப்படின்னு எடுத்தால் அவங்களும் ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. மார்னிங் ஸ்டார் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே பார்த்தாலும் அவங்களும் ஸ்டார் கொடுக்குறாங்க. லைவ் மின்ட் அவங்களும் ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார் கொடுக்குறவங்க வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 40 to 50% ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து எது கொடுப்பாங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. பட் அது ஒரு ஃபேக்டர் தானே தவிர கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேல்யூ பேஸ்டு ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. க்ரோத் அட் அ ரீசனபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளெண்ட் யூஸ் பண்ணி ஒரு அப்ரோச் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த க்ரோத் ஸ்டைல்னு ஒரு இருக்குது, அதாவது லாஸ்ட் ஸ்டைல், க்ரோத் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து க்ரோத் ஸ்டைல் மட்டுமே, பியூர் க்ரோத் மட்டுமே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து லகார்ட்ஸாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்றது டாப் பர்ஃபார்மர்ஸை நோக்கி ஓடுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். கண்டிப்பாக அது ஒரு மிஸ்டேக். அதை மட்டும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதை மட்டும் பேஸ் பண்ணி. இப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா செக்டர்ஸ், ஒரு பர்டிகுலர் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்கிங் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பேங்கிங் செக்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அது சரியா? ஸோ செபி வந்து கிட்டத்தட்ட 8 விதமான செக்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு செக்டர் அப்படிம்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு செக்டர்மாங்க, ஃபார்மா அப்படிங்கிறது ஒரு செக்டர்மாங்க. அவங்களே வந்து செக்டரல் டைவர்சிஃபைடுன்னு ஒரு செக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா ஒரு ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆர் தேர்.
ஏரோஸ்பேஸ் அப்படின்லாம் எடுத்திங்கன்னா ஒன்று ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி 22 செக்டர் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் 22 கேட்டகரி கிடையாது. மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேட்டகரி தான் இருக்குது. நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டாப் செக்டரையும் பாட்டம் செக்டரையும் மிஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற செக்டரில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா யார் டாப் பர்ஃபார்மராக இருப்பாங்களோ அவங்க கண்டினியூஸ் டாப் பர்ஃபார்மராக இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. யார் பாட்டம் பர்ஃபார்மராக இருப்பாங்களோ அவங்க பாட்டம் பர்ஃபார்மராகவே இருப்பாங்கன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்போ இந்த வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து விராட் கோலி எடுத்துக்கலாம். அவர் வந்து முதல் 7லேருந்து 8 மேட்ச் அந்த லீக் மேட்ச்சில் நடந்த எல்லா ஸ்கோர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்சில் ஆட் பண்ண ஸ்கோர் எடுத்துக்கோங்க. அவர் கடைசியாக ஆடின மேட்ச்சில் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தார். அதே மாதிரி அதுக்காக வந்து விராட் கோலி முதல் 4 மேட்ச்சை ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் எடுத்திருந்தீங்கன்னா, எப்போ இம்பார்ட்டண்ட்டோ எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேட்சோ அந்த மேட்ச்சில் வந்து ஈ கான்ட்ரிபியூட்டட் அ லாட். அதே மாதிரி அதுக்காக வந்து யூ கேனாட் இக்னோர் ரோஹித் சர்மா. நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வரணும்ல. இப்போ ரோஹித்தினுடைய லைக் இந்த லீக் மேட்சஸ் அந்த ஃபைனல் வரத்துக்கு முன்னாடி உள்ள மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே செக்டரில் போடக்கூடாது, ஒரே தீமில் போடக்கூடாது. அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் டாப் செக்டரில் போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு செக்டரில் ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு எல்லா பணத்தையும் அதில் போடுறது தப்பு அப்படின்னு. கண்டிப்பாக. ஏன்னா வின்னர்ஸ் ரொட்டேட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபரை ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து ஒரு போர்ஷனு, மிட் கேப்பில் ஒரு போர்ஷனு, ஒரு லார்ஜ் கேப்பில் ஒரு போர்ஷனு, இல்லை வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு போர்ஷன் போட்டு ஒரு 10 இயர்ஸ் விட்டாலே உங்களுடைய பணம் அப்படின்றது நல்லா க்ரோ ஆகும். அதனால் வந்து நிறைய அந்த அட்வைசர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அப்ரோச் அப்படின்றது சரியா சார்? அதாவது அந்த அப்ரோச்சுங்கிறது கரெக்ட். அது எப்போ கரெக்ட்டுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரைசான்னு சொல்லுவோம். ஒரு கோலினுடைய ஹாரைசான். அந்த கோலினுடைய ஹாரைசான் வந்து ஒரு 20 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 இயர்ஸ் இருக்கும் போது ஒரு ஸ்மால் கேப்பில் போடுறது நல்ல ஆப்ஷன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்மால் கேப் தான் நாளைக்கு அது மிட் கேப் ஆகும், மிட் கேப் ஆகி அது லார்ஜ் கேப் ஆகும். அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. என்னால் அவ்வளோவா ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்மால் கேப் வந்து எப்படின்னா வொலட்டாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப கீழே போக வேண்டாம். ஒரு அளவுக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற பிஸ்னஸில் ஒரு மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரைசான் வந்து 10 to 15 இயர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்சல்யூட்லி ஃபைன். இந்த ஃப்ளெக்ஸி கேப்புங்கிற ஒரு வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க. அந்த சப்ஸ்கிரைபர் போட்ட கமெண்ட்டையும் நானும் பார்த்துருக்கேன். அந்த சப்ஸ்கிரைபர் போட்ட கமெண்ட்டையும் பார்த்துருக்கேன். இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இண்டெக்ஸ் ஹக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இண்டெக்ஸ் ஹக்கிங் இல்லைனா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஹக்கிங்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ளெக்ஸி கேப்னா நான் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். லார்ஜ் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மிட் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ளெக்ஸி கேப்புங்கிற பேரை வச்சுக்கிட்டு எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்காக வாங்கி போட்டுறாரு. அதுவும் லார்ஜ் கேப் க்ரோத் ஓரியன்டட் ஸ்டாக் வாங்கி போட்டார்னா இன்றைக்கி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சைக்கிளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டி கேப்பில் போயிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, மேண்டேட்ரியாக செபி என்ன சொல்லுதுன்னா 25% லார்ஜ் கேப், 25% மிட் கேப், 25% ஸ்மால் கேப், மிச்சம் இருக்கிற 25% ஃபண்ட் மேனேஜர் எங்கே வேணால் போடலாம். இந்த மாதிரியாக வந்து ஒரு செபி வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது ஃப்ளெக்ஸி கேப்பை காட்டிலும் மல்டி கேப் வந்து பெட்டர். இப்போ வந்து அந்த சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னார்னா, இதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு பேசாமல் விட்டுடுங்க அப்படின்றது சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எந்த ஒரு லைஃப் சைக்கிள் பார்த்தாலும் அந்த ரூல் ஆஃப் 7 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். ரூல் ஆஃப் 7 என்ன அர்த்தம்னா, ஒரு 7 வருஷம் சைக்கிளோ இல்லைனா ஒரு 7 குவார்ட்டர் சைக்கிளோ இல்லைனா ஒரு 3.5 இயர்ஸ் சைக்கிள் எடுத்திங்கன்னா, அந்த வின்னர் வந்து அப்படியே வின்னராகவே இருக்கிறது இல்லை. மேலே போனவங்க கீழே போகிறாங்க, கீழே போனவங்க மேலே போயிட்டே இருக்காங்க. நம்மளுடைய இது வந்து என்னென்னாக்க, யார் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இன் ஃபியூச்சர் கொடுப்பாங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் ப்ளூ சிப், ஆக்சஸ் மிட் கேப், ஆக்சஸ் ஸ்மால் கேப் அப்படின்னு 3 ஃபண்ட் இருக்குது. ஆக்சஸ் ப்ளூ சிப், ஆக்சஸ் மிட் கேப், ஆக்சஸ் ஸ்மால் கேப்னு 3 ஃபண்ட் இருக்குது. இந்த 3 இப்போ நீங்கள் வந்து அவர் சொல்கிற அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு ஆக்சஸ் மிட் கேப்லையும் ஆக்சஸ் ஸ்மால் கேப்லையும் போடுறாரு. கடந்த 3 வருஷமாக ஒரு எஸ்ஐபி வெறும் 2000 ரூபாய் போடுறாரு, 3000 ரூபாய் போடுறாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே இன்னொரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப்பில் போடுறாரு, இல்லைனா நிப்பான் ஸ்மால் கேப்பில் போடுறாரு. அப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து எதில் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்மால் கேப் ஃபண்டில் இண்டெக்ஸை காட்டிலும் நிறைய வந்து வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஏன்னா 250 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுங்க. ஸ்மால் கேப்பில் 250 ஸ்டாக்ஸ் இருக்கும் போது இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு நல்ல செலக்டிவாக அவரால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அங்கே ஆக்டிவ் இன்வெஸ்டிங் மச் பெட்டர். நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து
இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இட் கேன் கோ டு த பாட்டம் பர்ஃபார்மராக கூட போக முடியும். சார் இப்போ நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பேசுனதால எனக்கு இந்த கேள்வி வருது. இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் இந்த ரெண்டில் மட்டுமே வந்து நான் ஹெவிலி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அப்ரோச் கரெக்டாக? அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹாரைசான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரைசான் வந்து ஒரு லாங் டேர்ம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வைசர் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைசர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது தேர் இஸ் சம் ரிஸ்க் இஸ் அவைலபிள். அந்த ரிஸ்க்கு வந்து அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்க? அந்த ரிஸ்க் எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸோட பேசி அதை அவங்க வந்து சொல்லணும் இந்த ஃபண்டு ஒழுங்காக பண்ணல. ஒரு 2 எக்ஸாம்பிள் வேணால் கொடுக்குறேன். அதாவது 2017, 18, 19 டைம் ஃப்ரேமில் டிஎஸ்பி மிட் கேப் அண்ட் டிஎஸ்பி மைக்ரோ கேப், அந்த டிஎஸ்பி மைக்ரோ கேப் தான் டிஎஸ்பி ஸ்மால் கேப்பாக மாறுது. பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிமில் வந்து மிட் கேப்னு சொல்லி அனிருத்தான்னு சொல்லி ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார். பட் அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அவரோட போர்ட்ஃபோலியோ என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவர் க்ரோ பண்ணோன்னா அவர் வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா நான் சொன்ன இந்த 4 ஃபண்டுமே, அதாவது ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஆக்சிஸ் மிட் கேப்பாக இருக்கட்டும், இல்லைனா டிஎஸ்பி இந்த ஸ்மால் கேப், இல்லைனா டிஎஸ்பி மிட் கேப்பாக இருக்கட்டும், இல்லைனா இந்த பிஜிம் மிட் கேப்பாக இருக்கட்டும், ஒரு டைம் டார்லிங்காக இருந்த ஃபண்ட்ஸ், அதாவது 2018, 2017லலாம் பிரமாதமாக பண்ண ஃபண்டு இன்றைக்கி அந்த பர்ஃபார்மன்ஸே வரல இன்றைக்கி. ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மறந்துட முடியாது. ஸோ மை கொஸ்டின் இஸ் தட் இஸ் நீங்கள் ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணணும். சார் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பார்க்கணும், அதே மாதிரி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ரெகுலரைஸ் பண்ணணும்? ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஜென்ரலாக ரிவ்யூ பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஒரு வருஷத்துக்காக ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே சும்மா இருக்கிறதும் வந்து நாட் அட் ஆல் அட்வைசபிள். எப்பப்பெல்லாம் ஒரு மேஜர் ஈவெண்ட் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஜூலையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த டைமில் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ வெரி வெரி பாப்புலர் பட்ஜெட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு திடீர்னு ஒரு மார்க்கெட் ரன் அப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த மார்ச் வரைக்கும் அடுத்த ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைச்சதுன்னா நீங்கள் இப்போ கூட ரிவ்யூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர டிசம்பரில் வந்து நவம்பர் டிசம்பரில் யூஎஸ் எலெக்ஷன்ஸ் நடக்க போகிறது. அங்கேயும் வந்து பயங்கர டைனமிக்கான சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் யூஎஸில் வந்து நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எஸ்என்பியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக நீங்கள் வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு மேஜர் ஈவெண்ட் வருதுன்னா அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண தேவையில்லை, மேஜராக. அதே மாதிரி உங்களுடைய கோல்ஸ், நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கோல் வந்து மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட கோல் வந்து நெக்ஸ்ட் இயர்லையோ ஒரு 2 இயர்ஸ்லேயோ வரப்போகிறது. ஆனால் என்னுடைய கோலை வந்து இந்த ஃபண்ட் வந்து எனக்கு ஏற்கனவே டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஈஸியாக வந்து நான் வந்து டெட் போர்ட்ஃபோலியோக்கு மாற்றிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டாட்டர் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் ஆக போகிறது அப்படின்னா அது கரெக்டாக மேரேஜ் டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அவங்க காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னாக்க அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா அதை கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ளைட் லேண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். ஃப்ளைட் லேண்டிங்னா என்னன்னாக்க நம்மளாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். எப்படி பார்க்குறோம், ஏதோ 4 பேர் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டு பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிடுது. அப்புறம் மேலே போகும்போது நிறைய டர்புலன்ஸ்னு சொல்கிறோம். டர்புலன்ஸ்னால் என்னென்னா கோவிட் வருது, அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யன் உக்ரைன் வார் வருது, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் வருது, இவங்க 400 சீட் வாங்குவாங்க, நாங்கள் 240, 250 சீட் தான் வந்து என்னென்னமோ வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃப்ளைட் லேண்டிங். அந்த ஃப்ளைட் லேண்டிங்கும் வந்து சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பறக்கிறது தான் கஷ்டம்னு நினைப்பாங்க. பறக்கிறது ரொம்ப ஈஸி, தரையிறங்கிறது தான் கஷ்டம், லேண்டிங் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கோடு இருந்து சார் இந்த டைமில் வந்து நான் எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடலாமா அப்படின்னு கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டாங்கனாக்க நம்ம சேஃபாக வெளியில் வந்துடலாம் மியூச்சுவல். சார் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் 1990 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் ஒரு ப்ராஃபிட் கிடச்ச உடனே நீங்கள் வந்து வேறு எதுலையாவது உங்கள் ஆல்டர்னேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறீங்க. அதுக்கு என்ன ரீசன்? கண்டிப்பாக. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி எனக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவேன்னா 2 போர்ட்ஃபோலியோவாக பில்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவேன். இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ணிக்கிட்டே வரேன். எப்படி பில்ட் பண்ணுறேன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு பில்ட் பண்ணிகிட்டே வரேன். அந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ என்ன ஆகுதுன்னா எவ்ரி 3 இயர்ஸ் ஆர் எவ்ரி 4 இயர்ஸ் வந்து டபுள் ஆகுது. 4 வருஷத்தில் நான் போட்ட கேபிட்டல் டபுள் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவோம். ஸோ 72 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 18%. இப்போ நான் 18% டபுள் பண்ணிட்டேன். நான் டபுள் பண்ணி என்கிட்ட ஒரு 20 lakhs 30 lakhs இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இமீடியட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பணத்தை புல் பண்ணிவிட்டு அது வேற ஒரு அசட் கிளாஸ். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தடவை சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்த போது அந்த ரியல் எஸ்டேட் ப்ரைஸ்லாம் எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் ஒரு நல்ல வீழ்ச்சி இருந்தது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்டை எடுத்து இன்னொரு அசட் கிளாஸுக்கு கொண்டு போயிடுவேன்.
அதே மாதிரி ஒரு டைமில் வந்து கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. இப்போ ஜென்ரலாக வந்து தமிழ்நாடு மக்களை பொறுத்தளவுக்கு கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷன், ஒரு இம்பார்ட்டண்ட்டான அசெட் கிளாஸு. அதில் ஒரு 5% கூட வச்சுக்கிறாங்க, ஒரு 10% கூட வச்சுக்கிறாங்க. அது பர்சனல் கன்சம்ஷனாக கூட இருக்கலாம். அதனால ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ் கிடையாது. பட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இருந்ததுன்னா அது ஒரு பெரிய அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, எப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அந்த ப்ராஃபிட் எடுத்து கேபிட்டலைஸ் பண்ணி அடுத்த அசெட் கிளாஸ். இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு 48 ஏஎம்சிஸ் இருக்காங்க. இப்போ இந்த 48 ஏஎம்சியுமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு புது ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு புது ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணும்போது அந்த ஃபண்டை வாங்குறது அப்படின்றது ஒரு நல்ல பிட்டா, அது வாங்கலாமா? ஸோ எப்போவுமே வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மார்க்கெட் வந்து ஃபுல் பீக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் யார் கேட்டாலும் சார் மார்க்கெட் விழுந்துட போகுது, நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் கீழே விழுந்துடும், பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்துடும் அப்படின்னு எப்பப்பெல்லாம் நீங்களாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் டைமில் நியூ ஃபண்ட் ஆஃபரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க பணத்தை வாங்கிட்ட ஒரே நாளில் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கரெக்டாக வெயிட் பண்ணி ஒரு 2 months 3 months மேக்ஸிமம் 6 months கூட டைம் எடுத்து அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா, ஏற்கனவே இருக்கிற அதாவது 5 year இப்போ நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு எடுத்துக்கலாம். நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டில் 50,000 கோடி இருக்குது. நீங்கள் அதில் போய் ஒரு 50 லட்சம் போடுறீங்க, 5 லட்சம் போடுறீங்க, இல்லை ஈவன் 1 லட்சம் போடுறீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ஏவியில் அந்த டே ஈவினிங்குள்ளே உங்களுக்கு 98% ஈக்விட்டி உங்கள் கையில் வந்துடும். அண்ட் திடீர்னு ஒரு 2 மாதம் 3 மாதத்துல திடீர்னு வந்து மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோ டக்குன்னு கீழே விழும். ஆனால் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அது பில்ட் ஆகிறதுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இது என்ன ஆகுதுன்னா, அது காட்ஸ் கிரேஸ்னு வேணால் சொல்லலாம். சம்டைம்ஸ் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு பயங்கர ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் கொடுக்குது. இப்போ வெரி ரீசெண்டாக ஒன்று நடந்தது சொல்கிறேன். ஒயிட் ஓக் அப்படின்னு சொல்லி ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ரொம்ப புதுசாக உள்ள அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா, கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி முடிச்சு கரெக்டாக பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. 200 கோடி 300 கோடி அவங்க கையில் இருக்கு. திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சூப்பர் பீக்கில் போகுது. எல்லாத்தினுடைய அவங்க நம்மளை மாதிரி உள்ள யூடியூப் சேனல் என்ன சொல்கிறோன்னா, வீக்கெண்டில் இந்த பர்டிகுலர் இதுதான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் சூப்பராக போகுது. ஆனால் கவுண்டிங் டே அன்னைக்கு அப்படியே மாறி கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங் இருக்குது. அந்த ஒரு 2 நாளில் ஸ்விங் இருக்குது. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் யாரெல்லாம் 10 ரூபாய்க்கு என்டர் பண்ணாங்களோ வித்தின் 3 days அது 11 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. அதாவது 10% கெயின் இன் அ ஸ்பேன் ஆஃப் ஒரு 4 to 5 daysலேயே வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நியூ ஃபண்ட் ஆஃபர் வாங்கலாம். இப்போ கூட இந்த மாதம் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்துகிட்டு இருக்கேன். என்னென்ன ஆஃபர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கெனரா ரொபேக்கோ அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அவங்க வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் ரொம்ப அருமையான ஃபண்டு. அது எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்க டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு சமயம் மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதனால் அது ஒரு அருமையான ஃபண்டு. இடல் வைஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. ராதிகா குப்தா அப்படிங்கிறவங்க தான் அவங்க வந்து அந்த ஃபண்டில் இப்போ புதுசாக அவங்க ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. எப்பயுமே அவங்க வந்து ஒரு நியூ ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்காங்களா? என்றைக்குமே. ஆமாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு எமர்ஜிங், அதாவது ஒரு எமர்ஜிங் ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அந்த இடல் வைஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை இப்போ லான்ச் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் வேல்யூ பட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் மொமெண்டம். அதை பேஸ் பண்ணி இந்த டைமில் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் 6 months ஒரு நெக்ஸ்ட் 1 year ஒரு நெக்ஸ்ட் 2 yearsல அந்த சைக்கிளில் எது நல்லா பண்ணுமோ. ஸோ ஒரு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சூப்பராக பண்ணும், ஒரு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டெலிகாம் நல்லா பண்ணும், அடுத்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் நல்லா பண்ணும், அடுத்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா நல்லா பண்ணும். இந்த ஃபண்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் பை சைக்கிள் வந்து எது மொமெண்டமோ வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து இந்த மாதத்தில் அது ஒரு ஃபண்ட் ஆஃபர் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது போக ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க. அந்த தப்பு பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கோடி வந்து வெளியில் போயிடுச்சு. 30,000 crores வந்து ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூனால வெளில. மேபி நம்ம ஒரு சீரீஸ் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஈச் ஏஎம்சிஸ் பற்றியும் அவங்களுடைய ஃபண்டு அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பண்ணலாம். எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்குது சார். இப்போ என்கிட்ட வந்து ஒரு நல்ல கார்பஸ் இருக்குது. நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 3 monthsக்கு நான் வந்து ஒரு ஈக்விட்டியில் அந்த கார்பஸ் வந்து பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சரியா?
சார் 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் ஈக்விட்டியில் வந்து உள்ளே வர்றது அப்படிங்கிறது 100% சரியில்லை. வெறும் 3 மந்த்ஸ் தான் உங்களோட டியூரேஷன் இருக்குன்னா அந்த 3 மந்த்ஸ் வந்து ஒன்லி அது கேபிட்டல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நிறைய இது கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அதே டைமில் வந்து ஃபுல் பியூர் ரிஸ்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணி அது கேபிட்டல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் அந்த 3 மந்த்ஸ் டியூரேஷனில் ஈக்விட்டிக்கு போகணும். ஷார்ட் டேர்மாக வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே தப்புன்றீங்க. கண்டிப்பாக கேபிட்டல் லாஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சார் இன்னைக்கு வந்து டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தடில் வந்து டேரெக்டாகவே நீங்களே பண்ணிடலாம், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பார்த்து ரெகுலர் மெத்தடில் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ இது தொடர்பாக நிறையா வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது கூட நீங்கள் ரெகுலர் மெத்தடில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் கூட ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எது ட்ரூ? சார் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் சினானிம் ஆன்டனிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட்டுக்கு எது சார் ஆன்டனம்? இன்டைரக்ட். ரெகுலருக்கு எது சார் ஆன்டனம்? இர்ரெகுலர். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்கணும், செபி வந்து என்ன பண்ணிருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்காக என்ன பண்ணியிருக்கணும், டைரக்ட் மெத்தட் இல்லைனா இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைனா என்ன சொல்லியிருக்கணும், ரெகுலர் மெத்தட் இல்லைனா இர்ரெகுலர் மெத்தட். ஏன் சார் ஒன்று மட்டும் டைரக்ட் மெத்தட் இன்னொன்று வந்து ரெகுலர் மெத்தட்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் சைக்காலஜி. என்ன சைக்காலஜி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, யாரெல்லாம் நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ரெகுலர் இர்ரெகுலராக இருந்துன்னு வச்சுங்க. இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக வந்தீங்கன்னா ரெகுலர். நீங்கள் ஃபண்டு போடலான்னு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏன் சார் எஸ்ஐபி போடாமல் விட்டீங்க, ஏன் சார் எஸ்ஐபி செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, இந்த ஃபண்டு போடலாமா வேண்டாமா, அப்புறம் நீங்கள் என்கிட்ட ரெகுலராக டச்சில் இருப்பீங்க. கரெக்டாக? அதனால் ரெகுலரில் இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஏதோ ஒருத்தர் யாரோ வந்து அந்த ஃபண்டை மானிட்டர் பண்ணுறாங்க. நம்ம ஆக்சிஸ் பற்றி பேசணும், நம்ம டிஎஸ்பி பற்றி பேசணும், பிஜிம் பற்றி பேசணும், குவான்ட் பற்றி பேசணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீ போகிறதுக்கு ரெகுலராக ஒரு டச் இருக்குது. டேரக்ட்லேயுமே கூட நீங்கள் வந்து ஆட்டோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எவ்ரி மந்த் எடுத்துக்க போகுது. நீங்கள் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு, திடீர்னு இன்றைக்கி மார்க்கெட் 25% இருக்குது, 30% இருக்குது, ரிட்டர்ன் நல்லா இருக்குது, எனக்கு அடுத்த 6 மாதத்துக்கு வந்து எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது, நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாக்க அது இர்ரெகுலராக போயிடும்ல. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெகுலர் இர்ரெகுலர்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா டேரக்ட் ஆர் இன்டைரக்ட்னு வச்சுக்கோம். டேரக்ட் மெத்தட் போட்டு இப்போ எங்களை வந்து இன்டைரக்ட் மெத்தட் போடணும். ஏன் இன்டைரக்ட்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃபண்ட் ஹவுஸ்லேயும் நாங்கள் வந்து வி ஆர் இன்டராக்டிங் வித் ஃபண்ட் ஹவுஸ், வி ஆர் ஆல்சோ டாக்கிங் வித் த ஃபண்ட் மேனேஜர்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டே டைமில் உங்களுக்கு ஒரு ரெகுலராக டேரெக்டாக ஒரு ஒர்க் இருக்குது. யூ ஆர் ஒர்க்கிங் டே இன் அண்ட் டே அவுட். நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, எடிட்டிங் பண்ணுறீங்க, இன்டர்வியூ பண்ணுறீங்க. அதுதான் உங்களுடைய மேஜர் ஒர்க்கே தவிர இந்த மாதிரி வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட பேசுகிறதுலாம் வந்து இட் இஸ் நாட் யுவர் டேரக்ட் ஒர்க். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எப்போ அந்த நம்ம பிளேன் எக்ஸாம்பிள் கூட நம்ம இந்த இதில் பண்ணோம். உங்களுக்கு எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ டேக் ஆஃப் ஆகும், எப்போ லேண்ட் ஆகணும், இந்த 3 விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டேரக்ட்டுக்கு போகலாம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட போடலாம். எப்படி வீடியோ போடலாம்னா கிட்டத்தட்ட வந்து 1554 ஃபண்ட் இருக்குது சார். ரெகுலர் ஃபண்டுன்னு எடுத்திங்கன்னா 1554 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டேரக்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஒன்று இருக்குது 1554. இதில் இன்னொரு புதுசாக ஒரு கான்செப்ட் வேறு கொண்டு வந்திருக்காங்க, ஐடிசிடபிள்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐடிசிடபிள்யூ கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஸ்கீம், அது ஒரு என்ஏவி வரும். அதுக்கப்புறம் இந்த ஐடிசிடபிள்யூ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அது இன்னொரு வேறு ஸ்கீம், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராவல். கரெக்ட் சார். ஐடிசிடபிள்யூனா நீங்கள் சொன்ன மாதிரி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராவல். ஸோ இன்வெஸ்டர் கிட்ட இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ரெகுலரில் 1500 1154 சொன்னோம், அதில் 1500, அதுக்கப்புறம் டேரக்டில் 1500, இந்த ஐடிசிடபிள்யூவில் இன்னொரு 1500, இந்த ஐடிசி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் 1500. இப்போ இன்வெஸ்டருக்கு இதில் இந்த ஸ்கீமில் எது சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், கண்டினியூ பண்ணணுமா கண்டினியூ பண்ணக்கூடாதா, கரெக்டாக இதுதான் வந்து அவருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரெகுலர் பண்ணணும். நாங்கள் இது எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட வந்து 1000 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 crores இருக்குது. 1000 crores வந்து நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்க நான் கண்டிப்பாக ரெகுலருக்கு போக மாட்டேன். ஏன்னா 1000 crores ஒரு 0.5% நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே 1% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா. 0.5னா 5 கோடி ரூபா சார். 1000 கோடி மேனேஜ் பண்ணும்போது 5 கோடி ரூபா எதுக்கு சார் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கணும்? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டீமே வச்சுப்பேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு ஹையர் பண்ணுவேன். 5 கோடிக்கு ஒரு 4 ஃபண்ட் மேனேஜர் ஹையர் பண்ணி அவர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி 1000 crores இருக்கவங்க கண்டிப்பாக வந்து டேரக்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ஃபுல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க டேரக்ட்டுக்கு போகிறது நல்லது.
நம்மள மாதிரி இந்த ஈட்டி தமிழில் வந்து பார்த்துட்டு இப்போ தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியே ஸ்டார்ட் பண்ணுறோம். ₹1000 எஸ்ஐபி, ₹2000 எஸ்ஐபி, ₹5000 எஸ்ஐபினா தயவு செஞ்சு நான் என்ன சொல்வேன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பேஸ் பண்ணி அவருக்கு வந்து இதனால ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடைக்க போகிறது. இது எப்படின்னா, நீங்கள் சைக்கிள் கற்றுக்கும் போது தனியாக போய் சைக்கிள் கற்றுக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, யாரோ ஒரு ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சைக்கிள் கற்றுக்கிறது ரொம்ப, அந்த சைக்கிளை வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அவரை நம்பி தான் ஓட்டணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு எப்போ நல்ல கான்ஃபிடன்ஸ் வருதோ, எப்போ இந்த மாதிரி ஒரு 4500 ஸ்கீம் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், 4500 ஸ்கீம்ஸ் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும்னு தெரியுதோ, அப்போ நீங்கள் தனியாக போய்க்குங்க. அது வரைக்கும் ரெகுலரில் போகிறது, இந்த ஸ்மால் மணி இஸ் ஒர்த் நத்திங். தேங்க்யூ சார். இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான ஒரு வீடியோ. நீங்கள் ஏதாவது நானும் செந்தில் சாரும் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டாப்பிக்கை பதிவிடுங்க. அடுத்த முறை செந்தில் சாரை நான் சந்திக்கும் போது உங்களுடைய கேள்விகளை நான் கேட்குறேன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.